ஹாய், இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம வெளியில் தைச்சி கொடுக்குறோம் இல்லையா, துணி தைச்சி கொடுக்குறோம். அப்போ வந்து ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட நிறைய ப்ளவுஸ் கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு. நம்ம வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமருக்கு ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா, அவங்க எப்போ வந்து நமக்கு ப்ளவுஸ் கொடுத்தாங்கனாலும் நம்ம வந்து அதே பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு டெய்லரிங் டிப்ஸு, ஓகேவா? நான் வந்து ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கிறேன். இப்போ அந்த பேட்டர்னை வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஜாக்கெட்டுக்கு நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் பீஸை ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறேன். அவங்க நேம் எழுதி நம்ம ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்து அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பட்டி, ஓகேவா? இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து இது ஒரு பேட்டர்ன். இது வந்து ஸ்லீவ். பேட்டர்ன் போட்டு வச்சுருக்குறேன், ஓகேவா? இப்படி நம்ம பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்து கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, அவங்க வந்து ஏதாவது கரெக்ஷன் சொன்னாலும் நம்ம அந்த பேட்டர்னில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக கட் பண்ணலாம். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி யாராவது பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.